இப்போ இருக்கிற ஏஐயால் உங்களை விட ஸ்மார்ட்டாக கோடிங் எழுத முடியும், உங்களை விட ஸ்மார்ட்டாக பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும், உங்களை விட ஸ்மார்ட்டாக ஆர்கிடெக்சரை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ வெறும் கோடிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா முடியவே முடியாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியருக்கான ரோலில் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ஃப்ரெஷருக்கு என்னெல்லாம் ஸ்கில்லு தெரிய வேண்டியிருக்கும், நம்ம ஜாபை ஃப்யூச்சர் ப்ரூஃபான ஒரு ஜாபாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வீடியோ ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஜூனியர் டெவலப்பர் டு சீனியர் டெவலப்பர் வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விதவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனியை ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஜாவா தெரியும், ரியாக்ட் தெரியும், டிஎஸ்ஏல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத உங்களோட ரெஸ்யூமில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாப் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சூழ்நிலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எதனால் அப்படி பார்த்தோன்னா, இந்த ஏஐனால் ஒரு இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் நடந்திருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஏஐயால் ஃபாஸ்ட்டாக கோட் எழுத முடியுது, கோடை நல்லா ரீஃபேக்டர் பண்ணி தர முடியுது, ஒரு ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ண முடியுது, பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ எல்லாத்தையும் இந்த ஏஐயால் இப்போ செய்ய முடியும். ஸோ இந்த ரீசன்னால் இந்த கோடிங் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்கில்லாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி கோடிங் மேஜர் ஸ்கில்லாக இருந்தது, இப்போது கோடிங் பேசிக் ஸ்கில்லாக மாறிடுச்சு. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை ஹையர் பண்ணுறாங்க, ஆனால் ஹையர் பண்ணுறது வெறும் இங்கிலீஷ்க்காக மட்டும் இருக்காது. அதே மாதிரி உங்களை ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுது அப்படின்னா கோடிங்காக மட்டுமே உங்களை இனி செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் நிறைய பேர் சொல்கிறது, ஜாப் மார்க்கெட் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, நிறைய டெவலப்பர்ஸ் வந்துட்டாங்க, ஜாபே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரூத் அது கிடையாது. ஆவரேஜான ஒரு கோடருக்கு தான் இப்போ டிமாண்ட் இல்லையே தவிர, ஒரு குட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஸ்டில் டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. அப்போது கோடர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நோ. கோடிங் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற முடியாது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரியும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை டிசைட் பண்ண முடியும். டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களால நிறைய டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மொத்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குதோ எல்லாமே தெரிகிறவங்க தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெறும் கோடிங்கை மட்டும் வச்சுட்டு நான் ஐடியில் இனி சர்வை பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் மித். ஸோ பெட்டர் யூ ஹேவ் டு அடாப்ட் டு பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது வரைக்கும் நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்கமிங் இயர்ஸில் நான் ஒரு ஏரியாவில் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் என்னால் சர்வை பண்ண முடியுமான்றது கொஸ்டின் இருந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் எல்லா ஏரியாலையும் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக் ஏஐ இன்ஜினியர். ஸோ ஒரு கம்பெனியில் உங்களோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, பேக் எண்டில் டிசைன் பண்ணுறது, பேக் எண்ட் கோடிங்கை டெவலப் பண்ணுறது, ஃபைனலாக உங்களோட கோடை டெவாப்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணுறது. இது போக உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் ஏஐ. ஏஐ உங்களுக்கு ரைவல் கிடையாது, ஏஐ உங்களுக்கு எனிமிலாம் கிடையாது. இந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன் கோடிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஐயை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போவே நிறைய கம்பெனிஸ் எல்லா டெவலப்பருக்கும் ஒரு ஏஐயில் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதோ ChatGPT ஆர் கோபைலட் ஆர் கிளாட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஐயில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ. ஏஐ உங்களோட ஒர்க்கை பாதியாக குறைச்சிரும். நீங்கள் ஃபைனலாக டிசிஷன் மேக்கிங் இடத்துல நீங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஜூனியர் டெவலப்பர் ஆர் சீனியர் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த சிஸ்டம் டிசைனிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நீங்கள் க்ரோ பண்ணி ஆகணும். இந்த சிஸ்டம் டிசைனிங்கில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகுது, எப்படி என்னோடய ப்ராடக்டை செக்யூராக நான் சேவ் பண்ணுறது, எப்படி ஃபெயிலியர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி என்னோடய காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட ரோல் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகும். நீங்கள் வெறுமையாக எனக்கு ஜீராவில் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க, அந்த டாஸ்க்கை மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணுவேன் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ யூ வில் பி ஈஸிலி ரீப்ளேசபிள் ரிசோர்ஸஸ். நீங்கள் எப்படி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஓனர்ஷிப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லா லூக் அண்ட் கார்னர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்மெண்ட்டை காட்டி ஓனர்ஷிப் எடுத்து நிறைய விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா, இந்த ஏஐஆரால் நீங்கள் ஒரு இர்ரீப்ளேசபிள் ரிசோர்ஸாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு லிங்க்டின்ல ஒரு ஜாப் போஸ்ட்டை நான் காட்டுறேன். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் சம்மரியில் சப்போர்ட்
ஃபார் ஃபுல் சிஸ்டம் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது யூ ஹேவ் டு கொலாபரேட் வித் டீம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன், சிஸ்டம் டிசைனிங் கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அப்படின்றது. டிசைன் அண்ட் டெவலப் மாடரேட்லி காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் கான்ட்ரிபியூட் டு இன்டெக்ரேஷன் பில்டு அவங்களோட அப்ளிகேஷனை பில்டு பண்ணி டிப்ளாய் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியணும். ப்ரைமரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா .NET தெரியணும், SQL தெரியணும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தெரியணும், யூனிட் டெஸ்டிங் தெரியணும், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் தெரியணும், இன்டெக்ரேஷன் டெஸ்டிங் தெரியணும், கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டு, டிசைன் பேட்டர்ன்ஸ் தெரியணும், அஜைல் ஸ்க்ரம் டீம் தெரியணும். செகண்டரி ஸ்கில் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் UI டெவலப்மெண்ட் ஸ்கில்லு, நோ SQL, மெசேஜிங். அடுத்தது அப்ளிகேஷன் கண்டெய்னரைசேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வித் பப்ளிக் க்ளவுடு, வில்லிங் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ். எல்லா விஷயத்தையும் இந்த ஜாப் ரோலில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப் ரோல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேன் அப்ளை. பார்த்தீங்கன்னா எனி ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை. யாருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது நான் சோகோவில் ஒரு இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். சோகோலையும் அதுதான் பாருங்கள். சோகோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 years. ஸோ ஃப்ரெஷர் கேன் அப்ளை ஆர் ஜூனியர் டெவலப்பர் கேன் அப்ளை. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன். இதெல்லாம் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிஸ்டம் டிசைனுக்குள்ளே வரும், ரைட்? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபார் டெலிவரிங் ஹை அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ், கான்ட்ரிபியூட் இன் ஆல் ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் என்னெல்லாம் விஷயம் இருக்கோ எல்லா இடத்துலையும் நீ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது ஜோகோலே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ யூ ஹேவ் டு அடாப்ட் டு இட். இன்னும் நான் கோடிங் தான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் நான் கோடிங் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கான ஜாப் எடுக்கிறது கஷ்டம். இல்லாட்டினா உங்களோட ஜாபில் இருந்து உங்களை யாரோ ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூ ஷுட் திங்க் லைக் அன் என்ஜினியர். ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க, ஏஐ யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கள், சிஸ்டம் டிசைனிங்கை படிங்க, டிசைன் பேட்டர்ன்ஸ் படிங்க. எல்லாத்தையும் நீங்கள் படித்தா தான் வருங்காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃபர்தராக இதே மாதிரி இண்டஸ்ட்ரி அவேர்னஸ் வீடியோ அண்ட் பிளேஸ்மெண்ட் வீடியோ, கரியர் டெவலப்மெண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.